நான் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவ ஃபேஸ்ல பெயிண்டிங் பண்ண இல்லையா, அவ கண்ணாடியில முகத்தை பார்த்து பயங்கரமா கத்துனா. ஆ! இப்படி கத்துனா ஏதோ பின்னாடி டாகி துரத்துற மாதிரி அந்த ஓட்டம் ஓடுனா. சரி சரி, உங்க முகத்தை அசைக்காதீங்க. ஒரு நிமிஷம், மேஜிக் பாக்குறியா? என் கையில ஏதாவது இருக்கா? இல்ல, எதுவும் இல்ல. அது சரி சரி, நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்க மறுபடியும் மேஜிக் பண்ணுங்க. கண்ணு துற, நான் மாயமா மறைஞ்சிட்டேன். ராச்சி எனக்கு ஃபோன் பண்ணி என்னை தடுத்து நிறுத்து. நான் வேற யாருக்கும் சொந்தமாக விரும்பல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை தடுத்து நிறுத்து. நானே அவளுக்கு ஃபோன் பண்ண போறேன். எதுக்கு என்ன டென்ஷன் ஆக்குற ரன்வீர்? நான் ஒன்னும் உன்னை டென்ஷன் ஆக்கல. வேற யாருக்கும் பண்ண நினைச்சா நான் தெரியாம உனக்கு பண்ணிட்டேன். நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன். தப்பா சொல்றேன், நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ண பிராச்சி. ஆனா நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணேன். நீ ஏன் இப்படி இருக்க? இந்த டைம்ல கூட உன்னோட ஈகோவை தான் நீ பார்த்துட்டு இருக்கல. யூ ஆர் அன்பிலீவபிள். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்? ரன்பீர், நீ இந்த என்கேஜ்மெண்ட்ல உனக்கு சந்தோஷம் தானே? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மம்மி? எனக்கு தெரியலப்பா. நீ முதல்ல எல்லாம் எப்படி சிரிப்ப தெரியுமா? என்ன மாதிரி குறும்புத்தனம் எல்லாம் பண்ணுவ தெரியுமா? இப்ப ஏன் அப்படி எல்லாம் பண்றது இல்ல? எனக்கு தெரியல ரன்பீர். எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கும் உனக்கும் இடையில பெரிய டிஸ்டன்ஸ் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. அது என்னன்னா டைம்க்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிடுமா. அண்ட் பை த வே, ஐ எம் ரியலி சாரிண்ணா. நான் கொஞ்ச நாளா ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்கேன். அதனால ஐம் சாரி. இங்க பாருப்பா, இப்போ உன்னோட பிஹேவியர்னால தான் நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நான் ஏன் சில சமயங்கள்ல டிஃப்ரெண்டா நடந்துக்கிறேன்னா அது எனக்கு ரொம்ப வினோதமா தோணுது. அது அதாவதுன்னா என்னப்பா? இந்த என்கேஜ்மெண்ட்ல நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையான்னு உங்களுக்கு தெரியணும்ல. நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் இருக்கேன். அப்புறம் நான் ஏன் சந்தோஷம் இல்லாம இருக்க போறேன்? எத்தனை பேர் என் மேல அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு ஆசை. நீ சொல்ல வர்றதுக்கான அர்த்தம் என்ன? உன்னோட சீஃப், உன்னோட டேட், அப்புறம் முக்கியமா நான் யாரை உயிருக்கு உயிரா காதலிச்சனோ, யாரை கல்யாணம் பண்ண நினைச்சனோ அவங்க. பிரியா தானே? ஐ எம் ரெடி மாம். சரி சரி, போலாம் மாம்.
குட் ஜாப். இந்த ரூம நீட்டா வச்சிருக்க. அண்ணன் எங்க இருக்காரு? பார்ட்டிக்கு தயாராயிட்டு இருக்காருங்க. ம், பார்ட்டிக்காகவா? மித்தாலி அண்ணே உன்கிட்ட சொல்லவே இல்லையா அண்ணன் கீழே வரவே கூடாதுன்னு? நான் அவர்கிட்ட அப்புறம் சொல்லிட்டேன். எதுக்காக ரெடி ஆறாரு? வீட்ல எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால அவரும் புது ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொன்னாரு. அதான் சரின்னு போட்டுக்க சொல்லிட்டேன். நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் வேலை தான் பண்றேன். காமெடி அண்ணனுக்கு பண்ணல. புது ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நாங்க பாத்துருக்கோம், கோவத்துல வேற புது ட்ரெஸ் கிழிச்சிருவாரு. அந்த ட்ரெஸ் புடிச்சிருக்காது, அதனால கிழிச்சிருப்பாரு. ஆனா இத கிழிக்க மாட்டாரு. அவர் புது துணியை கிழிக்கிறத நாங்களே பாத்துருக்கோம். அட கோவத்துல கிழிச்சிருப்பாரு. மனுஷங்க கோவத்துல பொருள் எல்லாம் தூக்கி வீசுற மாதிரி அவர் சட்டையை கிழிச்சு போட்டிருப்பாரு. அவரோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இட்ஸ் ஓகே, புது ட்ரெஸ் போட்டுக்கட்டும், பரவாயில்ல. ஆனா அவர் ரூம்ல தான் இருக்கணும், கீழே அவரை அனுப்ப கூடாது. ஏன்னா கெஸ்டுங்க அண்ணனை இந்த நிலைமையில பார்க்கவே கூடாது. ஒருவேளை நீ கீழே வரதா இருந்தா யார்கிட்டயாவது அவரை விட்டுட்டு வரணும். இல்லனா ஒருவேளை பண்ணு, வெளியே பூட்டிட்டு வா. உனக்காக நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வரதா இருந்தா நீ அதை போட்டுட்டு தான் வரணும். இந்த ட்ரெஸ் ரொம்ப வினோதமா இருக்கு, குறிப்பா பார்ட்டிக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல 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 இல்ல, எனக்கு இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஐஸ்கிரீம் கீழே இருக்குல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அது நான் போய் உங்களுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வரேன். இல்ல 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 இல்ல, ஏன் 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 நீ 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 போய் ஐஸ்கிரீம் கொண்டு வரதுக்குள்ள ஐஸ்கிரீம் உருகி போயிடும்ல. கீழே கீழே பலூன் இருக்கும், அத நான் உடைப்பேன். ரொம்ப ஜாலியா இருக்கு, நான் போய் உடைக்க போறேன். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம். அது கீழே நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்க பலூனை உடைச்சிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. சரி, அப்ப பலூன்லாம் உடைக்க மாட்டேன். ஐஸ்கிரீம் வரைக்கும் சாப்பிட்டு வர, சரியா? நான் யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன், அமைதியா உட்கார்ந்துருப்பேன். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா? சரி சரி, நீ ஐஸ்கிரீம் கொண்டு வா, நான் கீழே வரல, மேலே உட்காந்து சாப்பிடுறேன் பார்ட்டிக்கு, சரியா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் இல்லையா? நான் 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 எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நான் அமைதியா உட்கார்ந்திருக்கேன். நீ நீ என்கிட்ட பிங்கி ப்ராமிஸ் வாங்கிக்கோ, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் சொல்றத நீ சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன், நான் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. கீழே பார்ட்டி. இவர் மேல இருந்து பார்த்தாருன்னா கீழே இருக்கவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆலியாவுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவங்க எல்லாரும் எங்க போனாங்க? ஏய், பாத்து பாத்து பாத்து. Sorry, I'm sorry. Are you okay? Yeah, I'm okay. You're fine, right? Yeah, I'm okay. It's called power. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிக்கலன்னா நம்ம ரெண்டு பேருமே கீழே விழுந்திருப்போம். நீ இந்த என்கேஜ்மெண்ட்ல சந்தோஷமா இருக்கல்ல? Oh yes, I'm absolutely happy. And thanks to you. உங்களால தான் என்கேஜ்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஈஸியா நடக்குது. நான் இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட உங்க அம்மாவால. ஆனா இப்ப நான் உன் கூட இருக்கேன்ல. இப்ப நீ ஒரு ரூமுக்கு போ. ஏன்னா யாருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதோ அவங்க பொண்ணை பார்க்க அப்படியே தவிக்கணும். அதே மாதிரி எந்த பொருள் கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். லைக் ரன்பீர். நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் ரன்பீர் உனக்கு கிடைக்கிறான் இல்லையா, அவனை அப்படியே பத்திரமா வச்சுக்கோ. யூனோ, நெக்லஸ் இந்த பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் இந்த சேஃப். ரன்பீரை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ. அப்பதான் பிராக்சியால ரன்பீரை பறிக்க முடியாது. இனிமே பறிக்க முடியாது. ஏன்னா எனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கும் அப்படிதான் ஆச்சு. அதே மாதிரி தான் உங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். அபியை என்கிட்ட இருந்து பறிச்சது யார் தெரியுமா? உன்னோட சோ கால்டு மாம் பிரக்யா. அதனால காதலிச்சவங்கள நம்ம கிட்ட இருந்து பிரிச்ச வலி எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனிவே, அதனாலதான் சொல்றேன், ரன்பீரை பத்திரமா பாத்துக்கோ. எப்படி என்கிட்ட இருந்து அபிய பிரக்யா பறிச்சுட்டு போனாலோ அதே மாதிரி ரன்பீரை பிராச்சி பறிச்சிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீ என்கிட்ட சொல்லலாம். ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு மீ. Thank you. Thank you so much. You know what? பிராச்சியோடைய மாம் இருக்காங்களே, ரன்பீர் என்னைய பத்தி அவங்க யோசிச்சதே கிடையாது.
நான் ரன்பீரை எவ்வளவு காதலிக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பிராச்சிக்கு ரன்பீர் கிடையாது. அவ இனிமே ஒரு தனி மரம் தான். I just need to do touch up. I'll see you soon. Okay. Bye. பிரக்யா 22 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து என் அபிய பறிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் உனக்கும் உன் பொண்ணுக்கும் நடுவுல வந்து என்னோட அபிய நான் திரும்ப எடுத்துக்க போறேன். இது என்னோட சத்தியம் மட்டும் இல்ல, சபதமும் கூட. இல்ல பாருங்க. இல்ல இல்ல சொன்னா கேளுங்க. இது சீட்டிங்க முன்னாடி வர. நான் டயர்ட் ஆயிட்டேன். ப்ளீஸ். சரி எழுந்துருங்க, நீங்க கத்துக்கிட்டு தானே ஆகணும். ப்ளீஸ், நீங்க கண்டிப்பா கத்துட்டு தான் ஆகணும். நான் போயிட்டா நீங்க தண்ணி எப்படி குடிப்பீங்க? ஃபுகி ஃபுகி நீ உட்காரு உட்காரு. ஃபுகி ஆ? நான் ஃபுகி கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பாரு. ஃபுகி, இந்த காய் ரொம்ப பிடிவாதக்காரி. எனக்கு இவ்வளவு பிடிக்கல. என்ன? என்னாச்சு? புகி என்ன திட்டுறா. ஏன் திட்டுத? அது நீ என்கிட்ட சொல்றத கேளுன்னு சொல்லுது. இல்ல நான் கேட்க மாட்டேன். ஆனா நீங்க கேட்டுதானே ஆகணும். புகி சொன்னா கண்டிப்பா கேட்டுதானே ஆகணும். அப்படின்னா நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீங்க செய்யணும்னு இந்த ஃபுகியும் ஆசைப்படுறான். நான் என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி நான் பண்ணுங்க. டயர்ட் ஆயிட்டேன். ப்ளீஸ் 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 டயர்ட் ப்ளீஸ். ஆயிட்டேன். இந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்க டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். கிளாஸ் பிடிங்க. இல்ல 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 என்னால முடியாது. ஒரு நிமிஷம். இப்ப முயற்சி பண்ணுங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. இங்க பாருங்க, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல இதை கொடுங்க. ஆமாமா, ஈரம் அடிச்சுல. சரி. நான் ஃபுகியை வச்சுக்கிறேன். ஃபுகியை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா, நீங்க தண்ணி குடிக்க முயற்சி பண்ணும்போது உங்க வாயை மூட மாட்டேங்கிறீங்க, சரிதானே? அதான் தண்ணி வெளியில வந்துடுது. சோ நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கேம் ஆடணும். கேம் ஆடணுமா? ஆமா, கேம் ஆடணும். நீங்க கையில இந்த கிளாஸ வச்சிருக்கீங்கல்ல, அத அப்படியே வாய்க்கிட்ட கொண்டு வரணும். நாக்குல கிளாஸ் படும்போது நீங்க என்ன பண்ணணும்? உங்க கைய நீங்க தண்ணிய அப் பண்ணணும். அப் கொண்டு போங்க. 1 2 அப். மறுபடியும் பண்ணுங்க. அப். நான் தண்ணி குடிச்சிட்டேன். நீ பார்த்தல நான் குடிச்சத? நீ பார்த்தல? புகி நான் தண்ணி குடிச்சிட்டேன். நான் தண்ணி குடிச்சிட்டேன். புகி நீ பாத்தியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி நான் போய் எடுத்துட்டு வரேன். புகி யா. ட்ரெயின் வருதல்ல, வழிய விடு. பாபா நீ பின்னாடி வா. முடியல என்னால. நீங்க உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். அப் பண்ணணும். ஆலியாவை எங்கேயாவது பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. ஆக்சுவலி நான் ரியாவை தேடிட்டு இருக்கேன். நீங்க அவளை பாத்தீங்களா? உன்னோட பேச்சே எனக்கு புரிய மாட்டேங்குது ரன்பீர். ஐ மீன், சில சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, என் சாய்ஸால உன்னை கஷ்டப்படுத்தணும்னு தோணுது. சில சமயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட சாய்ஸை நினைச்சு நானே சந்தோஷப்படுறேன். இதுல என்ன வித்தியாசம் மம்மி?
இந்த உறவுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். எனிவே நான் இப்பவே ஆலியாவை மீட் பண்ணி ஆகணும். நான் அவளை கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்த நாங்க இப்போ உறவுக்காரங்களா மாற போறோம். அதே மாதிரி நானும் இப்போ போய் ரியாவை பார்க்கணும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே ரைட், பாய். ஹாய் தனு. ஹாய், வெல்கம் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ எதுக்கு? மெஹரா ஹவுஸ்ல என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வைக்க ஒத்துக்கிட்டதுக்கு. கமான் தனு, வீடு என்னமோ 2 வீடு தான், ஆனா ஃபேமிலி என்னமோ ஒண்ணுதானே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் என் சம்மந்தி ஆகிறதுக்கு. எஸ்கியூஸ் மீ. ஆஹா, இதுல ஷாக் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல பல்லவி. தனு சொல்றது சரிதான். தனுவுக்கும் அபிக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடியே உறவு இருந்துச்சு. அது ரொம்ப ஆழமானது. அதனால அவ உனக்கு சம்மந்தி தானே? ஆமா, நான் அபியோட லைஃப்ல திரும்ப வந்துட்டேன். எப்போ ரன்பீர் ரியாவோட ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரிய வந்ததோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிட்டேன். ஆலியா பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, பிசினஸ பாத்துக்கிறாள். அப்புறம் அபியோட நிலைமையும் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் பிரக்யாவை எடுத்துக்கிட்டா அவ மேல தப்பான ஒய்ஃப் தப்பான அம்மாங்கிற டேக் விழுந்துருச்சு. அதனால நான் அபியோட லைஃப்ல திரும்ப வந்துட்டேன். அப்புறம் நான் இந்த வாட்டி திரும்ப போக போறது இல்ல. எது எனக்கு சொந்தமோ அதை நான் சொந்தமாக்கிக்க வந்திருக்கேன். இந்த வீட்டோட அன்பும் அப்புறம் அபியோட காதலியும். ஐ see you later. யா, நான் போய் ஆலியாவை மீட் பண்ணிட்டு வரேன்னு. ரியான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ரியாவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை நாளைக்கு அவ அம்மா பிரக்யா மேல பாசம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் பிரக்யா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துடுவா. இல்ல, எனக்கு இந்த விஷயத்த முதல்ல கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இது ஆலியா கிட்ட சொல்லணும். அப்பதான் ஆலியா சந்தோஷப்படுவா. அவ எங்க இருப்பா? அவ கண்டிப்பா ரூம்ல தான் இருப்பா. ஆலியா, ரியலி யூ டோன்ட் நோ? நான் என்ன நினைச்சேன்னா காலேஜ்ல 2 எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் பார்த்தாங்க அண்ட் காதல விழுந்துட்டாங்க. ரியலி லவ் ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ஈஸியும் இல்ல. ஹாய் ரியா, ஐ மிஸ் யூ சோ மச். அது இருக்கதான் செய்யும். உன் புது காலேஜுக்கும் எங்க காலேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நோ வே. வெல் ஷைனா, நீ ரன்பீர் எங்கேயாவது பாத்தியா? இல்ல. ஏன் அவன் உன்னை தேடுறானா இல்ல நீ அவனை தேடுறியா? ரன்வீரை பார்க்க துடிக்கிற இல்லையா? காத்திருக்க முடியலையா? God, stop it. ரன்பீர் எங்க போறானே தெரியல. I can't find him. இங்க தானே இருக்கணும். இரு, நான் கால் பண்றேன் அவனுக்கு. அதோ இருக்கான். கேர்ள்ஸ், நாங்கள அப்புறம் பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. என்ன பண்ற? தண்ணி அடிக்கிறியா? அதுக்கு பொதுவா எல்லாரும் சந்தோஷத்துல குடிப்பாங்கல்ல, நீயும் குடி. ஹாய் ஹாய் ரியா, நீ எப்படி இருக்க? குட், how are you? I am fabulous. இதுல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ இவ்வளவு அழகா இருக்கிறதுனால உன் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு தோணுது. கம் ஹியர் ப்ளீஸ். அப்படியா? யூ மைண்ட்? நோ, தாராளமா. ஸ்மைல் பண்ணு. குட், தேங்க் யூ. பாரு நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு. சோ கியூட். நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன், ஓகேவா? ரன்பீர், நான் இப்போ வந்துடுறேன். ஹே ரன்பீர். ரியா, நீ எங்க போயிட்டு இருக்க? இல்ல ரன்பீர் எங்க போறான்? I don't know where he's going. anyway அதெல்லாம் போட்டு எனக்கு சொல்லுங்க. நான் பார்க்க எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு, எப்பவும் போல. நீ ரியா கூட சேர்ந்து எடுத்த செல்ஃபியை பிராச்சிக்கு அனுப்பிட்டல? அதுக்கு என் கூட வா. செல்ஃபி பார்த்தே உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கா? அப்ப அவங்க 2 பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ என்னையும் சுத்தியும் உன் முன்னாடி உட்கார வச்சுக்கோ. என்ன, ஒரு கண்ணோட கண்ணீரை சித்தி துடைப்பாங்க, இன்னொரு கண்ணோட கண்ணீரை நான் துடைப்பேன். கண்ணு என்னோடது, கண்ணீரும் என்னோடதுதான். அப்ப நாங்க உன் சொந்தம் இல்லையா? பிராச்சி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? கஷ்டம் குறையும் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா கஷ்டம் அதிகமா தான் ஆகும். சரி, ஆயிட்டு போகுது. போனு கொடு. பிராச்சி, கஷ்டம் இல்லைன்னு சொல்றதுக்காக ஜனங்க போய் சொல்லுவாங்க. ஆனா நீ கஷ்டத்தை அதிகமாக்குறதுக்காக போய் சொல்ற. அதிகமாயிட்டு போகுது. நான் பண்றதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. உன் சந்தோஷம் தான் உன் கண்ணிலே தெரியுதே. நீ ரொம்பவே செல்ஃபிஷ். நான் ஒன்னும் செல்ஃபிஷ் இல்ல சஹானா. அப்படியா? செல்ஃபிஷ் இல்லாம வேற யாருக்காக இத பண்ற? சொல்லு. நீ உன்னை பத்தி தானே யோசிக்கிற. அப்புறம் இதெல்லாம் நான் சித்திக்காக பண்றேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. என்ன, சித்தியோட சந்தோஷத்துக்காக நீ ரியா கூட பண்ண டீல் இருக்கே, அதனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்கு அர்த்தமும் இல்ல. ஏன்னா உங்க அப்பாக்கு உன்னை ஞாபகம் இல்ல, உங்க அம்மாவை ஞாபகம் இல்ல. சஹானா, சரி, நான் போய் சொல்றேனே வச்சுப்போம். அங்க மிஸ்டர் மெஹரா சரியா இருக்காருன்னே வச்சுப்போம். அப்புறம் ஏன் அவர் சித்திக்கும் உனக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு ரியாவோட என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லல? சொல்லு பாப்போம்.
சித்திக்கு அவரை ஃபோன் பண்ணிருந்தாருன்னா அவர் உன்னை பத்தி ரன்பீர் பத்தி சொல்லிருப்பாங்க. உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்காக அவங்க கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பிராச்சி ப்ளீஸ், நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி. இந்த உலகமே இப்படிதான். நீ எப்படியே பண்ணிட்டு போனா வாழ்க்கை முழுக்க நீ கஷ்டத்தை தான் அனுபவிப்ப. போதும் நிறுத்து சஹனா. இப்ப நான் சொல்றது கேளு. நான் ரன்பீரோட பிரேக்கப் பண்ணிட்டேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லணுமோ அம்மாவுக்காக சொல்லிட்டேன். அதுவே போதுமானது. ரன்பீர் ரியாவோட என்கேஜ்மெண்ட்டை நினைச்சு அம்மாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்களுக்கு வருத்தம் இல்ல. அப்பா முதல் மாதிரி இல்லதான். இருந்தாலும் அம்மா இப்பவும் அப்பா குணமாகணும்னு அவரை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக, அவரை குணமாக்குறதுக்காக அந்த மெஹரா ஹவுஸ்ல வேலைக்காரியா போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அவங்க காதலை காப்பாத்த போராடுறாங்க. அதனாலதான் என் காதலை நான் அழிச்சுக்கிட்டேன். அம்மா அப்பா சந்தோஷத்தை விட எனக்கு வேற எதுவும் பெருசு கிடையாது. ரன்பீர் எனக்கு முக்கியம் இல்ல. அதனால நான் பண்றது எல்லாமே சரியாதான் இருக்கு. அப்புறம் போயிட்டாளா? எனக்கு தெரியும் அவ செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் இங்க இருந்து போயிட்டா.